நேர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது பீகாரினுடைய இந்தியா கூட்டணி உடைய பிரச்சாரம் குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழுடைய கருத்தும் கள நிலவரங்களையும் குறித்தும் நாம் இப்போது பேச போகிறோம். பீகாரில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பீகாரில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி அவர்களுடைய இந்த பேரணியின் மூலமாக பாரதிய ஜனதாவிற்கு அதனுடைய தலைவர்களையும் குறிப்பாக என்டிஏ கூட்டணி தலைவர்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் எதிர்க்கட்சியின் ஆதரவு தளத்தின் சாத்தியமான ஒருங்கிணைப்பை எதிர்க்கவும் அணி திரட்டி உள்ளார்கள். அதாவது என்டிஏயினுடைய அழுத்தம், பாரதிய ஜனதாவினுடைய எதேச்சகார போக்கு, இதுதான் மிக முக்கியமான காரணம் என்றும் 65 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் நீக்கம் செய்திருப்பதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டிசன்ட் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் குவிந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏன் இந்த வாக்காளர்களை நீக்கினீர்கள்? தேர்தல் கமிஷன் ஒரு பிராக்சி அமைப்பாக பாரதிய ஜனதாவினுடைய பிராக்சியாக மாறியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். திருடன் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பிரதமர் மோடியை பார்த்து ஓட்டு திருடன் என்றெல்லாம் கடுமையான சொல்லாடல்களை சொல்லியிருப்பதை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி பீகாரில் இந்த நிலைதான் நடக்கிறது. இதற்கிடையிலே நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், அதாவது ராகுலுடைய இந்த யாத்திரையில் 2 பேருமே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த தன்மையையும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்கு திருட்டு, அதாவது ஓட் சோரே என்கின்ற அளவில் அவர்கள் குற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். இது பீகாரினுடைய வாக்காளர் பட்டியலின் தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு, அதை எப்படி சொல்றதுன்னா எஸ்ஐஆர், த ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன் ரிப்போர்ட் ரிவிஷன் என்ற அடிப்படையில் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்தன. அது என்ன எஸ்ஐஆர் அப்படின்னு பார்க்கிற போது அதில் ஏராளமான வாக்காளர்களை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 45,000 வாக்காளர்களை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். 65 லட்சம் வாக்காளர்களில் பலர் உயிருடன் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் இறந்து போனதாகவும், 36 லட்சம் பேர் வெளியிடங்களுக்கு இடமாறி போனதாகவும், 7-8 லட்சம் பேர் அவர்கள் டியூப்ளிகேட் என்றும் சொல்லி, ஆக மொத்தத்தில் 65 லட்சம் நீக்கியிருப்பது ஒரு பெரிய வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதை ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த போராட்டத்தில் பாஜக தலைவர்கள் இந்த எஸ்ஐஆர் என்டிஏவுக்கு எந்த நன்மையும் அளிக்கவில்லை என்றும், பல என்டிஏ வாக்காளர்கள் வரைவு பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கு வழிவகுத்திருக்கலாம் என்றும் கூட அவர்கள் அஞ்சுகிறார்கள். அது அப்படித்தான் நடக்கும். இதில் காங்கிரஸ் கட்சியை குறிவைத்தது மட்டுமில்லை, அவர்களுடைய வாக்கும் சென்றிருக்கும் என்றும் அவர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த நடைமுறையில் எந்த ஒரு குடும்பமும் பாதிக்கப்படவில்லை. அதாவது சர் உடன் இந்த வக்பு திருத்த சட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டதையும் கூட நாம் பார்த்தோம். ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸுக்கு முஸ்லீம் யாதவ் தளத்தை ஒருங்கிணைத்துள்ளது என்று ஒரு ரிப்போர்ட் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை மூத்த பீகார் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த நீக்கம் இது தேஜஸ்விக்கும் ராகுலுக்கும் மட்டும் இல்லை, நமக்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும். ஏராளமான என்டிஏ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கிறார்கள். வினை விதைத்தால் விதையை அறுக்க முடியாது, வினையைத்தான் அறுக்க முடியும். இப்போ அவர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த நிலையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் முறைகேடு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் ஜன சுரக்ஷா கட்சி ஜேஎஸ்பி தலைவர் பிரசாந்த் கிஷோரால் அந்த மாநில தலைமை மீது அதிகரித்து வரும் தாக்குதல்களாலும் கூட
இப்போ பாஜகவுக்கு பெரிய பெரிய கவலைப்படுவதாக தெரிகிறது. இப்போ என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி, நிதிஷ்குமாருக்கு எதிராக, அரசுக்கு எதிராக தொடர் எதிர்ப்பு, வேலை இழப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாரதிய ஜனதா இவர்கள் கூட்டணியில் எதுவும் செய்யவில்லை, அதுபோல ஓட்டு திருட்டு, ஓட்சொரை, இந்த சம்பவங்கள்லாம் பிஜேபிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் தன் கருத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதுக்கு அடுத்து நாம் எக்ஸ்பிரஸ் தனது கருத்தில் இவ்வாறு சொல்கிறது. சமீப வாரங்களில் பிரசாந்த் கிஷோர் 3 முன்னணி பாரதிய ஜனதா தலைவர்களை அவர் குறிவைத்திருக்கிறார். அந்த தலைவர்கள் யார் என இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுதுன்னா, பீகாருடைய தலைவர் திலீப் குமார் ஜெய்ஸ்வால், துணை முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மங்கள் பாண்டே ஆகியோர் இதில் அடங்குவார்கள் என்றும், பீகார் வாக்காளர் அதிகார் யாத்திரையின் போது கட்சித் தலைவர் பிரியங்கா காந்தி வந்தராவுடன் ராகுல் காந்தி பல இடங்களிலும் பயணித்ததையும் நாம் பார்க்கிறோம். இப்போ அவங்களுடைய 3 குற்றச்சாட்டை நம்ம பார்த்தோம். என்ன குற்றச்சாட்டுலாம்? அதாவது 3 தலைவர்களை, பாரதிய ஜனதாவினுடைய இந்த 3 தலைவர்களை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். இதற்கு இடையில கிஷோர் கிஷன் கஞ்சில் உள்ள மாதா குஜ்ரி மருத்துவ கல்லூரியை ஜெய்ஸ்வால் மோசடியாக, அதாவது பாஜக தலைவர் எம்ஜிஎம் ஜெய்ஸ்வால் மோசடியாக கைப்பற்றியதாக அவருக்கு மீது கரப்ஷன் வழக்கு குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. சாம்ராட்டை குறிவைத்து ஜேஎஸ்பி தலைவர் அவருடைய கல்வி பதிவுகள், அவர் படித்ததெல்லாம் போலி என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. மங்கள் பாண்டே ஒரு ஆம்புலன்ஸ் ஊழலில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு வருகிறது. இப்போ 466 ஆம்புலன்ஸுகளை ஒவ்வொன்றும் 28 லட்சம் உயர்த்தப்பட்ட விலையில் வாங்கியது, மற்ற மாநிலங்களில் அவற்றை குறைந்த விலையில் வாங்கியுள்ளது. இப்படி பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு மேல் ஊழல் குற்றச்சாட்டு எங்க 3 பேரையும் பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாஜகவுக்கு பீகாரில் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கதாகவும் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவிக்கிறது. இதுக்கிடையில வழக்கமாக அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஆதாரம் இல்லைன்னு அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஐக்கிய என்டிஏவின் ஒரு பெரிய பிரச்சாரம், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதிஷ்குமார் ரொம்ப தூய்மையான தலைவர்கள், அவர்கள் எந்த சேதத்தையும் நீக்கக்கூடும் என்று பீகார் கட்சியினுடைய பாஜகவினர் சொல்றாங்க. நீங்க என்னதான் குற்றச்சாட்டு வைத்தாலும் மோடியின் மீதும் நிதிஷ்குமாரின் மீதும் யாரும் நம்ப முடியாது, அவங்க மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காரணத்திற்காக பாரதிய ஜனதா பீகாரிலிருந்து ரவிசங்கர் பிரசாத், முக்கியமாக யாரெல்லாம் போட்டிருக்கா பாருங்க, பிரச்சாரத்துக்கு பாஜக இவ்வளவு மெனக்கிடுது. பீகாரிலிருந்து ரவிசங்கர் பிரசாத், சா நவாஸ் ஹுசேன், இவர் ஒரு சிறுபான்மை தலைவர், ராஜீவ் பிரதாப் ருடி மற்றும் சஞ்சய் ஜெய்ஸ்வால், குரு பிரகாஷ் மற்றும் அஜய் அலோக் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களை, தேசிய செய்தி தொடர்பாளர்களை மாநிலத்தின் 38 மாவட்டங்களில் உள்ள பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்த நியமித்திருக்கிறார்கள். எதுக்கு இவங்கெல்லாம் ஏன் நியமிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அங்கே பாஜகவுக்கு எதிரான, நிதிஷ்குமாருக்கு எதிரான ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி உருவானது. குறிப்பாக இந்த உருவாகுவதற்கு காரணம் கடந்த காலங்களில் அவர்கள் செய்த ஆட்சி. தற்போது ஓட்டு திருடர்கள் என்று இவ்வளவு கடுமையான வார்த்தையே ராகுல் காந்தி ஓட்டு திருடர் என்று மோடி அவர்களை குற்றம் சாட்டுகிறார். இதை தவிர இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கிறது. எங்க பீகார்ல கட்சி மட்டும் இல்லாமல் 14 என்டிஏ குழுக்களையும் அமைச்சிருக்கிறாங்க. 38 மாவட்டங்களில் நான் சொன்ன மேற்கொண்ட தலைவர்கள், எந்த தலைவர்கள்? ரவிசங்கர் பிரசாத், ருடி, சா நவாஸ் கான் மற்றும் பல தலைவர்களை அவர்கள் நியமித்ததை சொன்னேன். அவங்க பத்திரிகையாளரை சந்தித்து பேசணும். இதையும் சேர்த்து 14 என்டிஏ குழுக்கள், அதை ஒரு ஹப் அமைச்சு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 243 சட்டமன்ற தொகுதிகளில்
பல இடங்களில் கூட்டங்களை போடுறது, ஊர்வலங்கள் உள்பட மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளை அவங்க நடத்துகிறாங்க. இந்த விதான சபா சம்மேளனங்கள் என்டிஏவின் ஐக்கிய முகத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த விதான சம்மேளனங்கள் என்டிஏவின் ஐக்கிய முகத்தை வெளிப்படுத்துவதாகவும் கூட அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த அனைத்து கூட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் யாரெல்லாம் தொடர்புடையாக இருக்கிறார்கள், என்டிஏ தலைவர்களோடு இருக்க வேண்டும் என்றும் மத்திய தலைமையிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட அறிவுறுத்தல்கள் வந்திருக்கிறது. எல்லாரும் இருங்க, லோக்கல் தலைவர்கள்லாம் அவர்களோடு மேர்ஜாக இருக்கணும்னு வந்திருக்கிறது. அத்தகைய கூட்டங்களில் கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் இருக்க வேண்டும். அதாவது சிராக் பஸ்வான், நிதிஷ்குமார் எல்லாருடைய கூட்டணி கட்சியுடைய கொடிகள் இருக்க வேண்டும். மத்திய மற்றும் மாநில ஆட்சி அரசுகளுடைய சாதனை திட்டங்களை எடுத்து காட்டும் இந்த நிகழ்வுகளால் இந்தியா கூட்டணியினுடைய நன்மைகளை நீர்த்து போக செய்யும் என்று அவங்க நம்புறாங்க. அது நீர்த்து போகுமா என்பது வேறு விவகாரம். இதற்கிடையில ராகுல் காந்தியினுடைய அதிகார் யாத்ரா, ஓட்டர் அதிகார் யாத்ரா இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்கும் என்று அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. அந்த அளவிற்கு கடுமையான கூட்டம், மக்கள் போகும் இடங்களில் எல்லாம் மிக கடுமையான கூட்டம் என்பதையும் கூட பாரதிய ஜனதா தலைவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்தியா கூட்டணியுடைய பிரச்சார ஈர்ப்பை பெறுவதற்கு பாஜக ரொம்ப பலகீனமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க. பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத கூட்டம் அங்கே வந்துட்டு, ஏராளமான கூட்டம். நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப பின்தங்கியதால் யாத்திரை கூட்டத்தை ஈர்த்துள்ளது. என்ன புரியுதா உங்களுக்கு? பாரதிய ஜனதாவும் அவங்க மோடியுடைய பிரச்சாரம் ஈடுபடவில்லை. ஓட்டர் அதிகார யாத்ரா பெரிய டிராஸ்டிக் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி, அதை அவங்க ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, நாங்கள் ரொம்ப செட்பேக் ஆனனால இந்த யாத்திரைக்கு ராகுல் காந்தி தேஜஸ்விக்கு ரொம்ப பெரிய கூட்டம் வந்துட்டேன்னும், மோடி மற்றும் நிதிஷ் எங்கள் தலைமையில் முகங்களாக இருந்த போதிலும் பிரசாந்த் கிஷோரின் குற்றச்சாட்டுகள் எங்கள் மாநில தலைவர்களின் நம்பகத்தன்மையை குறைக்க முயலுது. இப்போ முக்கியமாக ராகுல் காந்தி மட்டுமல்ல, தேஜஸ்வி யாதவும் சேர்ந்து பிரசாந்த் கிஷோருடைய அந்த பிரச்சாரம் ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தி இருக்கிறது. அது பாஜகவுக்கு ஒரு பேக் ஃபயரா அவர்களுடைய நிலை மட்டும் இல்லாமல் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மையிலேயே ஒரு தார்மீக தளத்தை இழந்திருக்கலாம். எங்களுடைய தொழிலாளர்கள் லாலு பிரசாத்தின் சாரா கோட்டாலாத், அதாவது ஃபோடர் ஸ்கேம் ஊழல் பற்றி பேசும்போது மக்கள் ஆம்புலன்ஸ் ஊழல் குறித்து எங்களை கேள்வி கேட்கிறார்கள். ஃபோடர் ஸ்கேம் பழையது, இப்போ ஆம்புலன்ஸில் ஊழல் பண்ணீங்களேன்னு மக்கள் கேட்கிறார்கள். இந்த காரணிகளால் ராகுல் காந்தி நன்மை பெறுகிறார் என ஒரு பாஜக எம்பி நேரடியாகவே சொன்னதாகவும் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் கருத்தை தெரிவிக்கிறது. அடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய யூஎஸ்பியை, ஊழலற்ற ஆட்சியின் பிம்பத்தை ரொம்ப காயப்படுத்தி இருக்கிறது. இதனால் எளிதான தேர்தல் வெற்றியாக இருந்திருக்கக்கூடியதை ரொம்ப ரொம்ப சிக்கலாக்கிட்டு என்று கட்சி தலைவர் ஒருத்தர் கூறினார். மற்றொரு பாஜக தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, யாதவ் மற்றும் முஸ்லீம் சமூகங்கள் மீண்டும் ஆர்ஜேடி காங்கிரஸ் சுற்றி அணி திரண்டிருந்தாலும் சில தலித் குழுக்களும் இந்தியா கூட்டணிக்கு நெருக்கமாகி வருவதாக கூறுகிறது. யாதவ் 14, முஸ்லீம்கள் ஒரு 18, தலித்துகள் 20க்கு மேலே. அப்போ இது என்னாச்சு? இந்த ரெண்டு கூட்டணியும் கூட்டுங்க, இதே கிட்டத்தட்ட ஒரு 50% வந்துருச்சு. அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் வருது. ஆகவே இந்தியா கூட்டணிக்கு சில தலித் குழுக்களும் இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப நெருக்கமாகி வர்றதுனால எஸ்ஐஆர் நடைமுறையானது வாக்காளர் பட்டியலிருந்து மட்டும் சட்டவிரோத குடியேறிகளை நீக்கியதாக தெரியவில்லை. இருப்பினும் சில மூத்த பாஜக தலைவர்கள் ராகுலின் யாத்திரை மற்றும் ஷர் திட்டத்திற்கு எதிரான எதிர்க்கட்சியின் பிரச்சாரம் சில மாதங்களில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் என்டிஏவின் வாய்ப்புகளை ரொம்ப பெரிய அளவில் காலி செய்திருக்கிறது என்பதை அவங்க மறுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே காலி செஞ்சது தான் உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய வரலாற்றில்
2 மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடந்துள்ளது. ஒன்று தேஜஸ்வியின் தந்தை லாலு பிரசாத் செய்ததாகும். அவர் 1990 2000 ஆண்டுகளில் பீகாரில் வாக்குச்சீட்டுகளை பறித்து வந்தார். இரண்டாவது ராகுல் காந்தியின் கொள்ளு தாத்தா ஜவஹர்லால் நேரு 14,000 வாக்குகளால் PR அம்பேத்கரை தோற்கடித்தது 1952. மக்கள் இந்த விஷயங்களை எல்லாம் மறக்க மாட்டார்கள் என்று முன்னாள் மாநில பாஜக தலைவர் ஒருத்தர் தெரிவிக்கிறார். இப்போ ஜெய்ஸ்வால் தெரிவிக்கிறார், வேற யாரும் இல்லை, சஞ்சய் ஜெய்ஸ்வால். இப்போ உள்ள நிலைமைக்கும் அம்பேத்கர் காலத்தில் இருக்கக்கூடிய பண்டித ஜவஹர்லால் நேரு விவகாரத்தையும் இளைய தலைமுறைகள் எப்படி ஞாபகம் வைப்பார்கள்? அது 1950னா 70 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனாலும் சஞ்சய் ஜெய்ஸ்வால் போன்றவர்கள் இல்லைல்ல அதெல்லாம் நினைவு வச்சிருவாங்கன்னு சம்மந்தமில்லாத ஒரு விவகாரத்தை முட்டு கொடுப்பதாகவும் கூட நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு இடையில் முன்னாள் அமைச்சர் ஷானவாஸ் ஹுசேன் ராகுலுடைய இந்த யாத்திரை இருக்கு பாருங்க, இது ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்ப்பதெல்லாம் இல்லைங்க அப்படின்ட்டு அவர் மறுத்திருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு கவலை இல்லை. ராகுல் காந்திக்கு நீங்கள் காணும் கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் RJDயின் சீட்டு தேடுபவர்கள் அடங்குவர். அதில் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாங்க. இவ்வளோ கூட்டத்தில் சீட்டு தேடுறவங்களாம் இருக்காங்க. 234னா ஒரு 10,000 பேர் டிக்கெட்டு கேட்டாங்க. கூட்டம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. சாதாரண மக்களை அவர்கள் நிராகரித்து விட்டனர். இது வெறும் தொண்டர்களின் யாத்திரை, இதிலெல்லாம் பொதுமக்கள்லாம் இல்லை சார், எல்லாம் காங்கிரஸ் யாத்திரை தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு ராகுல் மக்னா, அது அந்த ஹிந்தியில் சொல்கிறாங்க, அதாவது நரிக்கொட்டை விவசாயியிடம் செல்வது போன்ற வித்தைகளை செய்யும்போது மோடிஜி அவர்களுக்கு என்ன செய்துள்ளார் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்பதை அவர்கள் உணரணும் அப்படின்னு சொல்கிறார். மோடிஜி என்ன செஞ்சார்? மோடிஜி நல்லா பேசினார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. மோடிஜி ரொம்ப நல்லா பேசுவாருங்கிறதையும் நாம் அந்த செய்தியில் பேச முடிகிறது. தலைமை பிரச்சனை குறித்து இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளிடையே உள்ள குழப்பம் அதன் வாய்ப்புகளை குறைமதிப்பீட்டுக்கு உட்படுத்தலாம் என்றும் ஷானவாஸ் ஹுசேன் என்ற பாஜக தலைவர் சொல்றார். இதெல்லாம் அவர்கள் சொல்றாங்க. அதே சமயம் ராகுலுடைய பல கேள்விகள் கேட்டபோது அவர் அந்த கேள்விகளை தவிர்த்ததாகவும் ராகுல் காந்தியினுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக மட்டுமே RJD ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார். ஆனால் உண்மையிலேயே ராகுல் காந்தியினுடைய இந்த கூட்டம் ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் செய்தியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் அவர் அவருடைய பேச்சு, ஜெய்ஸ்வால் போன்ற தலைவர்கள், பாரதிய ஜனதாவினுடைய உள்தலைவர்களை தாண்டி ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்கிறதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோருடைய அந்த பிரச்சாரம், ராகுல் காந்தி தேஜஸ்வியினுடைய பிரச்சாரம், வயது முதிர்ந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிதிஷ்குமாருடைய செயலிழப்பு, மோடி அமித்ஷாவுடைய ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டு, மைனாரிட்டி மட்டுமல்லாமல் யாதவ், அது மட்டுமல்லாமல் தலித்துகள் நெருங்கியது, அது மட்டுமல்லாமல் பெரிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய OBCகளுடைய வாக்கு வங்கி 2014, 19, 24 வரை இவர்கள் திருடிதான் ஜெயித்திருக்கிறார்கள் என்கின்ற பேச்சு, இது எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தும். இதுக்கு இடையில கோர்ட்டினுடைய உத்தரவில் 11 தாண்டி ஆதார வைத்து நீங்கள் பதிவு செய்யுங்க, பாரம் 6 மூலம் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கே ஸ்கேன் பண்ணி அனுப்பி பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இப்பொழுது இந்த 65 லட்சம் வாக்காளர்களிலிருந்து விடுபட்டவர்களுக்கு பெரும் நன்மையை ஏற்படுத்துவதாக பார்க்க போகிறது. இளம் பேச்சாளர்களாக பார்க்கிற ராகுல் மற்றும் தேஜஸ்வியினுடைய பிரச்சாரம் உண்மையிலேயே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சூழல் மிக தெளிவாக தெரிகிறது என்பதுதான் பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு பெரிய செட்பேக்காக அமைஞ்சதில்லை, பேக் ஃபயராக உருவாயிருக்கிறது. இந்த ஓட்டு திருட்டு என்பது கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா இப்படி பல ஸ்டேட்டில் அவர்கள் விழித்து கொண்டார்கள். இது மத்திய சமூகத்திலும் பொது சமூகத்திலும் ஹிந்துத்துவா வாதம் இதெல்லாம் பெரிய அளவில் இல்லாத ஒரு தேர்தலாக இது நடக்கிறது. நாம் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.